வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் ஆலு சீஸ் சப்பாத்தி செய்யலாம். நான் அதுக்காக ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கிறேன். இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் கொஞ்சம் கடுகு, சீரகம், வரமிளகாய் போட்டிருக்கேன். அது பொரியட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கண்ணாடி பதம் வரைக்கும் வதங்கட்டும். இப்போ இது கூட 2 சிட்டிகை மஞ்சள் தூள், பொட்டேட்டோ ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கை இந்த மாதிரி உதுத்து போட்டுக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, பொட்டேட்டோ ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சப்பாத்தி மாவு 1/2 அன் ஹவர் நல்லா ஊறிடுச்சு. இந்த சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு சப்பாத்திக்கு திரட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் சாஃப்டாக திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது மேலே ஒரு ஸ்லைஸு சீஸ் வச்சுக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோ ஸ்டஃபிங்கை அதில் வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை ரொம்ப சாஃப்டாக அழுத்தம் கொடுக்காமல் திரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். இப்போ தோசை தவா காஞ்சதும் முதல்ல அதில் எண்ணெய் சேர்க்காம 2 பக்கமும் திருப்பி போட்டு இந்த மாதிரி வாட்டிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 பக்கமும் லேசாக செவக்க விட்டு இந்த சப்பாத்தியை சுட்டு எடுத்துக்கலாம். இது குழந்தைங்களுக்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் பொட்டேட்டோ சீஸ் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி லஞ்சுக்கு சாப்பிடும்போதும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.